விஜய் பயங்கர கோவமா வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே அப்படியே டென்ஷனா கத்துறாரு. எதுக்காக இப்படி பண்ணீங்க? காவேரி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எதுக்காக நீங்க நினைக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க இருக்கீங்களோ இல்லையோ, காவேரி எப்பவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே அஜயோட அம்மாவுக்கு கோவமா வருது. என்ன விஜய் இப்படி பேசிட்டு இருக்க? உன்னை நான் தான் எடுத்து வளர்த்தேன் தெரியுமா? அதுவும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா கத்துறாங்க. இங்க பாருங்க பாட்டி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. காவேரி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாரு. என்ன விஜய், இந்த சொத்து எதுவுமே வேண்டான்னு நீ நினைக்கிறியா? உனக்கு காவேரி மட்டும் போதுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த காவேரி தான். அந்த பசுபதி எதனால உன்னை வந்து இவ்வளோ பண்ணா? அந்த காவேரியால தான். இனிமே அவ உனக்கு வேண்டாம். நீ இங்கேயே இருந்துரு. உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே விஜய்க்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது. அப்படியே பார்க்குறாரு. அதுக்குள்ள அஜயோட அப்பா சொல்றாரு, இங்கே பாரு விஜய், சின்ன வயசுல உன்னை பார்த்து பார்த்து என் புள்ள மாதிரி வளர்த்தேன். உனக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணேன். அப்போ கூட இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன? எனக்கு இந்த சொத்தே வேண்டாம். இந்த சொத்து எல்லாமே நீங்களே எடுத்துக்கங்க. நீங்களே இங்கே இருங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே தாத்தா அப்படியே கத்துறாரு. விஜய், நீ பேசுகிறது எல்லாமே தப்பாக இருக்குது. நீ எப்படி எங்களை விட்டுட்டு போவ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இங்கே பாருங்க தாத்தா, காவேரி இப்போது என்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அப்படியே தாத்தா ஷாக் ஆகுறாரு. பாட்டி, அஜயோட அம்மா, அப்பா எல்லாருமே எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இது, உண்மையாவா சொல்கிற விஜய்? என்னால் நம்பவே முடியல. வா நம்ம போயிட்டு காவேரியை பார்க்கலாம். வாப்பா, இங்கே பாரு, எந்த கோவமும் இல்லை. இதை நீ கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லைப்பா? வா, நானே சேர்த்து உன்னை காவேரியோட வாழ வைக்கிறேன். வா நம்ம போய் காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. வேண்டாம் தாத்தா, வேண்டாம். இந்த சொத்தம் எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு காவேரி மட்டும் போதும். நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு விஜய், நீ எடுத்துருக்க முடிவு தப்பாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இல்லை வேண்டாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சொத்து வேணும் தானே கேட்டீங்க? இந்த சொத்து எல்லாமே நீங்களே எடுத்துக்கங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. விஜய், என்ன விஜய் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா சொல்கிறாங்க. நீங்களே பார்த்துக்கங்க, என்னோட காவேரி மட்டும் எனக்கு முக்கியம். இந்த சொத்துலேருந்து நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போகிறாரு. விஜய் போகாத போகாத, இப்போ தாத்தா பாட்டி எல்லாருமே தடுக்கிறாங்க. அப்போ கூட விஜய் அப்படி கேட்கவே இல்லை, வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு அப்படி திரும்பி திரும்பி வீட்டையே பார்க்குறாரு. அப்படியே அந்த வாழ்ந்த ஞாபகம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போனவுடனே வீட்டில் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து, காவேரி அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. விஜய் அப்படியே வீட்டுக்கு வராரு. வந்து அப்படியே நிற்கிறாரு. நின்ன உடனே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே உள்ளே வராங்க. உள்ளே வந்தவுடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிடுறாங்க. இங்கே பாரு காவேரி, எனக்கு சொத்து எதுவுமே வேண்டாம். நான் எல்லாமே வேண்டான்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாரையும் விட்டுட்டு இன்றைக்கி எதுவுமே இல்லாத நான் வந்து நிற்கிறேன். என்னை நீ ஏற்றுப்பியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. சாரதாவும் அப்படியே பார்க்குறாங்க. நான் வந்து நிறைய சொத்து வச்சுருக்கேன், பணக்காரன், இந்த திமிரு எதுவுமே என்கிட்ட இல்லை. என் பொண்டாட்டிக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன். காவேரி, நான் இந்த வீட்லேயே இருக்க போகிறேன், உனக்கு சம்மதமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அதை கேட்ட உடனே அப்படியே காவேரி அழறாங்க. ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் மட்டும் எனக்கு போதும். இந்த வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் எனக்கு போதும். வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சாரதாவும் வராங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அத்தை, எனக்கு எதுவுமே வேண்டாம். என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு போதும். என்னோடய குழந்தை, என் பொண்டாட்டி, நான் 3 பேர் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எனக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க விஜயும் காவேரியை பார்க்குறாங்க. சாரதாவும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இனிமேல் நாங்கள் போகவே மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவேரி கிட்ட.